இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 18, குறள் எண் 175. வெகாமை நடுவு நிலைமை. அக்கி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நுண்ணியதாய் எல்லா நூல்களிலும் சென்ற தம் அறிவு என்ன பயத்ததாம், பொருளை விரும்பி யாவர் மாட்டும் அறிவோடு படாத செயல்களை அறிவுடையார் செய்வாராயின் என்கிறார். ஆராய்ந்து பார்த்து பகுத்தறிவு உடையவன்தான் மனிதன். அதனால்தான் அவனுக்கு 6வது அறிவு கொடுத்துள்ளது. அத்தகைய மனிதன் பல நூல்களை கற்று கூர்மையான பரந்து கிடந்த அறிவுடையவனாகிறான். இத்தகைய 6 அறிவு படைத்த மனிதன் விலங்குகளைப் போல வெறிச்செயல்களில் ஈடுபடுவது ஏன்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நூல்களையெல்லாம் கற்று நன்றாக அறிந்த ஒரு மனிதன், 6 அறிவு படித்த மனிதன், பிறர் பொருளை கவரி அதனை அடைய அதன் பயனை அடைய விரும்புகிறானே, இதுதான் அவன் படித்த 6 அறிவா? அவன் நூல்களை கற்று அவன் படித்த 6 அறிவு இதுதானா? என்ன அற்புதமாக கேள்வி கேட்கிறார் பாருங்க. அதனால் அவன் ஒரு நல்ல 6 அறிவு படித்த மனிதன் விலங்குகளுக்கு சமமாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. அவனுக்கு அதுக்குத்தானே 6 அறிவு படைத்தவன் சொன்னான், பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுகளை தான் அவன் என்ன செய்கிறானா, பிறர் பொருளை கவருவது நல்லதல்ல என்று உணர்கிறான். அப்படி உணரும்போது, அப்படி இருக்கும்போது பிறர்க்கு உரிமையான பறித்து கொள்ள முயலலாமா? அது அறிவுடைமை ஆகுமா? பிறர் பொருளை விரும்பி அவற்றை பெற நெறியற்ற வெறிச்செயல்களை யாரிடத்திலும் ஒரு மனிதன் செய்வானே, நுட்பமானதாய் அமைந்து விரிவடைதாய் வளர்ந்து அவனிடம் உள்ள அந்த அறிவால் என்ன பயன்? அவனை அறிவுடையோன் என்று எப்படி சொல்வது? நன்றாக சிந்தித்து பாருங்கள். என்ன அற்புதமாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார் பாருங்கள். அதாவது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? விலங்குகள் கால்நடைகள் என்றால் விலங்குகள்னா, மனிதன் கால்நடைகள. அவன் மனம் போன போக்கில் வாழக்கூடியவன். கண் போன போக்கில் கால் போகலாமா, மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா என்றார் ஒரு கவிஞர், திரைப்பட கவிஞர். அப்படி இருக்கும்போது அவன் நல்ல நூல்களை பற்று, நல்ல நூல்களை படித்தாலே ஒருவன் மிகப்பெரிய அறிவுடையவன் தாங்க, கூர்மையான அறிவுடையவன். அவன் போய் இதையெல்லாம் தன்னுடைய கூர்மையான அறிவையெல்லாம் மறந்துவிட்டு விலங்குகளைப் போல வெறிச்செயல்களில் பிறர் பொருளை அபகரிக்க விரும்பலாமா? அதுதான் கூடாது என்கிறார் தெய்வப்புலவர். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதுக்கு தாங்க, அதாவது ஒரு மனிதன் மிகப்பெரிய கவிப்பேரரசு வைரமுத்தையே வச்சுக்கணுங்களேன், மரியாதைக்குரிய கவிப்பேரரசு வைரமுத்தே ஒரு சாதாரண எளிய மனிதருங்க. அவர் படித்து வரும்போது சும்மா அந்த கால்வாய், நான் அவருடைய பேச்சை கேட்டதுனால சொல்கிறேங்க, இது இங்கேயும் கேட்டிருக்கேன், அங்கேயும் கேட்டிருக்கேன், இங்கே பெரியகுளத்துலேயும் கேட்டிருக்கேன், இங்கே ராஜா முத்தையா மன்றத்துலேயும் கேட்டிருக்கேன். ராஜா முத்தையா மன்றத்தில் வரும்போது மிகப்பெரிய கவிஞர், ஆனால் பெரியகுளத்தில் வரும்போது அவர் அப்போ தான் ஆரம்ப கவிஞர். அவர் நிறைய நூல்களை படிக்கிறாருங்க. அவர் எழுதிய நூல்கள் எத்தனை தெரியுமா? அதில்
அந்த கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் அநேகமாக கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் சினிமாவாக வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா அதில் பட்ட கஷ்டங்கள், அந்த மக்கள் ஒரு அணை கட்டுவதற்காக அந்த மக்களை எப்படி வெளியேற்றினார்கள், அந்த ஒரு நிலையை அந்த கள்ளிக்காட்டு இதிகாசங்களை படித்து பாருங்கள் தயவு செய்து. அந்த இதில் அந்த மொழியிலே எழுதியிருப்பார், வழக்காடு மொழியிலே எழுதியிருப்பார். அந்த நிலையை பறிக்கும்போது ஒருத்தன் என்ன செய்கிறான், அவன் தான் பேயன்னு நினைக்கிறேன், அதாவது பேயத்தேவர். அவர் அந்த மரத்தை பறித்து வருகிறார், மரத்தை பறிக்கிறார். நம்ம வீடு இந்த செலவு, இந்த அருமையான மரம் அல்லவா நம்மளுடைய மரம், அந்த மரத்தை நாம் எப்படியாவது எடுத்து விடுவோம் அப்படின்னு நிலையை பறிக்க வர்றாரு. அந்த நேரத்தில் இவங்க தடுக்கிறாங்க, காவல்துறை. அந்த நேரத்தில் தண்ணீர் வந்து விடுகிறது. அப்போ என்ன செய்ய முடியும், தண்ணீரோடு அடித்து செல்லப்படுகிறார். இப்படி ஒரு கதை அமைந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஒரு சினிமாவை பார்க்குறது மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இந்த கதை இப்படி இருந்துச்சுன்னா அந்த மக்கள் அவதிகளை தாராளமாக இந்த படத்தை எடுத்தால் நிச்சயமாக 100 நாளைக்கு மேலே வெற்றிகரமாக ஓடுங்க. கவிப்பேரரசு வைரமுத்து எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் அவ்வளவு அற்புதம். நான் எதுக்கு அதற்கு சொல்கிறேன்னா, அவர் பல நூல்களை கற்றதனால்தான் அவர் மிகப்பெரிய ஒரு கவிஞராகினார். அந்த கவிஞர் அத்தகைய கவிஞர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருவன், அறிவுடையவன், கூர்மையான அறிவுடையவன், பிற பொருளை கவர விரும்புவானா? இதைத்தான் தெய்வப்படுவ திருவள்ளுவர் உணர்த்துகிறார். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். படித்து கவிஞராகவோ, கவிப்பேரரசு வைரமுத்து போல ஒரு மிகப்பெரிய கவிஞராகவோ, அல்லது கவிஞர் கண்ணதாசன் போல மிகப்பெரிய கவிஞராக இருக்க வேண்டும். அவருடைய செய்கைகள் மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது தப்பாக சொல்லல, அவர் வனவாசத்திலே அவரே ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய கவிஞர் தன்னை ஒத்துக்கிறாரு. அது மாதிரி இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் போல. இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை என்றால் நாமெல்லாம் எப்படி ஒளிமயமான காலத்தில் இருந்திருக்க முடியாது. இருட்டில் அரிக்கன் லைட் தான் படிச்சிருக்கணும், இருட்டில் அரிக்கன் லைட் தான் வாழணும். உலகமே இன்னைக்கு உலகமே மின்சார பல்பால் எரிந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை போல வாழ வேண்டும் நீ நினைக்கணும். அதெல்லாம் படிக்கணுங்க. சில டயம் இருக்கையில் அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி படிங்க. நேரம் கிடைக்கும்போது அந்த புத்தகத்தை எல்லாம் வாங்கி படியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும், ஒளிமயமாகும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.